என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தோடு இன்று இந்த மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 70 கிலோ தங்கம் எங்க அண்ணன் தென்னரசு அவர்களை அனைவரின் சார்பாக ஒரு முறை பாராட்டி, ரொம்ப தங்கமான மனுஷன் எங்க அண்ணன் தென்னரசு அண்ணன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக மக்கள் இயக்கமாக இருக்கிறது எங்க அண்ணன் கூட பழக்கம் இருக்கு. இதே காஞ்சிபுரம் மாவட்டத்துல எத்தனையோ இடங்கள்ல மக்கள் இயக்கத்தின் பெயர் பலகைகளை ஒன்னா சேர்ந்து நடந்திருக்கும். மக்கள் இயக்கத்துடைய விழாக்கள்ல அண்ணன் கூட நான் பேசி இருக்கிறேன். எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் விழாக்கள்ல அண்ணன் நடத்தி இருக்கிறாரு, நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ தளபதிக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த ஒரு மனிதராக அண்ணன் தென்னரசு அவர்கள் இருக்கிறார். அவரோடு இணைந்து இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னால் இந்த மேடையில் பேச இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் அனைவரின் பாசத்திற்குரிய அண்ணன் இடியா போன்ற ஒற்றை வார்த்தையால் திமுக தலையில் இடியை இறக்கிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை அனைவரின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறேன். இந்த விழாவில் பங்கெடுக்கக்கூடிய தாய்மார்களே, தம்பிமார்களே, இளைஞர்களே, மாணவர்களே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பாடல் வரிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சொல்லி துவங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நாட்டிற்காக உழைத்திடவே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாய் இருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் என்று போற்றி புகழப்படக்கூடிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கொள்கை விளக்க கூட்டத்தை நடத்துவதிலும் நாங்கள் அதில் உரை நிகழ்த்துவதிலும் மிகுந்த பெருமை அடைகிறோம். இன்றைக்கு தேதியில தமிழ்நாட்டிலேயே கொள்கை பிடிப்புள்ள ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சாதாரணமா கிடையாது. எல்லா கட்சியும் கொள்கைகளை பெயரளவுல வச்சிருக்கும் பொழுது பேர் வச்சிய சோறு வச்சியான்ற மாதிரி கொள்கை வச்சிருக்கிய அந்த கொள்கையின்படி நடந்தியான்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. கொள்கையை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு செயல்படும் கட்சி தமிழக வெற்றி கழகம். 5 மாபெரும் கொள்கை தலைவர்கள் சாதாரணமாக கிடையாது. இந்த நாடெங்கும் சமநீதி, சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று போராடிய அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம். தன்னுடைய இறுதி காலம் வரை ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்தில் சாதித்து ஆண்களுக்கு நிகராக அல்ல, ஆண்களுக்கு மேலாக எழுந்து நிற்க வேண்டும் என்று போராடிய தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். ஒரே ஒரு குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கக்கூடிய முதலமைச்சராக இல்லாம தமிழ்நாட்டிற்காக தன் குடும்பத்தையே மறந்து உழைத்த ஐயா காமராஜரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த நாட்டிற்காக வீரத்தோடு துணிந்து போராடிய வீரமங்கை வேலு நாச்சியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த நாட்டிற்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்த அஞ்சலை அம்மாவை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டிலேயே 2 பெண்களை கொள்கை தலைவராக அறிவித்து களத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். இப்படிப்பட்ட மாபெரும் 5 கொள்கை தலைவர்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம்.
அவர்களுடைய வழியை பின்பற்றோம். இந்த 5 கொள்கை தலைவர்களின் ஒற்றை முகமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதியை முன்னிறுத்தி 2026 தேர்தலில் நம்முடைய கழகம் தயாராகிவிட்டது. எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அக்கா, சிவகாசியில தான் பட்டாசு தயாரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். திருநெல்வேலியில் தயாரிச்ச பட்டாசு பார்த்திருப்பீங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு மேடையிலும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை. உடனே மற்ற கட்சியெல்லாம் கொடுக்கலையா? திமுக சமத்துவம் சமத்துவம் சொல்லுது, நீங்க மட்டும் பேசுறீங்க. அப்படியா? திமுக குடும்பத்துல சமத்துவம் இருக்கா? கொள்கை பேசுவோமா? தயாரா? எங்களுடைய கொள்கையை சொல்லி நான் விளக்குறேன். திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தைரியம் இருந்தால் எதிர்த்து நின்று மேலே போட்டு பேச தயாரா? கொள்கை ரீதியாக வாதாட தயாரா? கருத்தியல் ரீதியாக வாதாட தயாரா? ஒருத்தரும் வரமாட்டான். எல்லாம் கோபாலபுரத்துல போய் தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, சமத்துவம்னு திமுக பேசுது. திமுகவில் சமத்துவம் இருக்கா? ஐயா கலைஞர் ஐயா முதலமைச்சர் ஆனாரு. அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய அப்பாவின் வழிவந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாரு. இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்களை அப்பாவாக வைத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அடுத்தது ஐயா இன்பநிதியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. முதல்ல தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன், கோபாலபுரம் குடும்பத்தில் பிறந்தால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்று இருக்கக்கூடிய நிலைமை. நீங்க சமத்துவத்தை பத்தி பேசலாமா? இதுல கொடுமை என்னன்னா, கோபாலபுரம் குடும்பத்திலேயே பிறந்தாலும் ஆண் மகனாக பிறந்தா மட்டும்தான் பதவிக்கு வர முடியும். அக்கா கனிமொழிக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்கல? அப்ப அங்கேயே பெண்களுக்கு சமத்துவம் இல்ல, சம உரிமை இல்ல. நீங்க சமத்துவத்தில் சம உரிமையை பத்தி பேசலாமா? தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் திமுக சொல்லுது. தந்தை பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டி. தந்தை பெரியார் தான் எங்கள் உயிர் மூச்சு. தந்தை பெரியார் தான் எங்கள் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே அப்படின்னு திமுக மேடையெல்லாம் பேசிட்டு திரிவாங்க. ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லுவாரு, அமைச்சர்கள் பேசுவாங்க. அப்படியே ஒரு 5 செகண்ட்கள் திரும்பி பார்த்தா எங்கள் கட்சியின் இளம் பெரியார் ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இளம் பெரியார். பெரியாருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா முதல்ல உங்களுக்கு? பெரியாரோட போட்டோவையாக நீங்க முழுசா பார்த்திருக்கிறீங்களா? நான் இந்த மேடையில இருந்து காஞ்சிபுரத்துல இந்த மேடையில இருந்து சவால் விடுறேன். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு எதிராக வந்து தந்தை பெரியாரை பத்தி 2 நிமிஷம் பேசிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன். எப்படி பேசுவார்? ஈரோட்டுல தந்தை பெரியார் பிறந்த மண்ணுல தந்தை பெரியாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக தன்னோட பேருக்கு பின்னால் இருக்க சாதி பெயரை தூக்கி எறிந்தவர் தந்தை பெரியார். அவர் பிறந்த ஈரோட்டு மண்ணுல இந்த வாரிசு அரசியல்ல வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விழாவில் பேசுறாரு. அந்த விழாவை ஏற்பாடு செய்த நிர்வாகியோட பெயரை சாதி பெயரில் சேர்த்து 20 தடவை பேசியிருக்கிறாரு. இவர் பெரியார் வழி வந்தவரா? இதுதான் பெரியாரிசமா? இதுதான் பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? இதுல கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது 3த்துக்கும் திமுக சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. சரி, கடமையை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க கடமையை பத்தி நம்ம பார்ப்போம். எவ்வளவு கடமையான ஆட்கள்னு பார்ப்போம். இவங்களுடைய கடமை, இவங்களுடைய கொள்கை கோட்பாடு அனைத்தும் ஒண்ணுதான், அது ஊழல். திமுக பிடிச்சது 3 விஷயம் தான். ஒண்ணு ஊழல் செய்யறது, இன்னொன்னு ஊழல் செய்யறது, 3வது ஊழல் மட்டும்தான் செய்யறது. இதை தாண்டி திமுக எதுவுமே தெரியாது. இவங்களுடைய கடமையே ஊழல் செய்யறது தான். அப்போ கடமையை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு? இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வருமானம் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அந்த வருமானத்திற்கு குறைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது டாஸ்மாக்ல 50% வருமானம் இழப்பீடு ஏற்படுதான். டாஸ்மாக்ல எப்படி 50% இழப்பீடு ஏற்படுது, என்ன நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா, கள்ளச்சந்தையில டாஸ்மாக் வருமானம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கேயோ கோபாலபுரம் பக்கமா. அப்ப இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இதை எப்படி சரி செய்ய போறீங்க அப்படின்னு நம்ம கேட்க உடனே ஒரு ஆடியோ ஒன்று வருது. முதலமைச்சருடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகனும் சேர்ந்து 30,000 கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு ஆடியோ வருது. 30,000 கோடி. நீ ஆத்தாலாம் சொல்லலாம் 1 கோடி அந்த மாதிரி 30,000 கோடி அப்படின்னு ஒரு ஆடியோ வருது.
நம்ம இதெல்லாம் கேள்வியா கேட்டா அவனுக்கு கோவம் வந்துடும். அதனால நாங்க வேற மாதிரி கேட்கறது. ஐயா, இந்த டாஸ்மாக்ல 50% வருமானம் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னதும் 30,000 கோடி நீங்க குடும்பத்தோட சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னது தமிழக வெற்றி கழகம் இல்ல, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு. உங்க அமைச்சர் சர்டிபிகேட் கொடுத்தாரு, உங்க கடமையை ஊழல் செய்யறதா அப்படின்ட்டு. கண்ணியம் அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியம். எங்க அக்கா சொல்லுச்சு, மேடையில் ஒருத்தர் பெண்களை பத்தி, அதுவும் தாவேக்காவுடைய பெண் தொண்டரை பத்தி தவறாக, இழிவாக, கீழ்த்தரமாக, ஆபாசமாக பேசினாருன்னு. அந்த ஆளு பேரை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுக்கா. அந்த ஆளோட பேரை சொல்றது நமக்கு அசிங்கம். ஐயா, நீங்க என்கிட்ட 100 கோடி பணம் கொடுத்தாலும் அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். அப்ப ஒரு மேடை பேச்சாளருக்கு திமுக தன்னுடைய சொந்த செலவுல மேடையை போட்டு கொடுத்து அந்த மேடையில ஏத்தி விட்டு பெண்களை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுது. அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காருன்னா தமிழ்நாட்டு பெண்களை நீங்க எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு பெண்கள் சும்மா நினைச்சீங்களா? சாதாரணமா இடம் போட்டீங்களா அவங்கள? 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் மேல நம்பிக்கை வச்சு அரசியலுக்கு வந்தாரு? இந்த தாய்மார்கள் மேல நம்பிக்கை வச்சு அரசியலுக்கு வந்தாரு. 2026 தேர்தலில் எங்கள் அண்ணன் தலைவர் யாரை நம்பி இருக்காரு? இந்த தாய்மார்களை நம்பி இருக்காரு. இந்த தாய்மார்களை இழிவா பேசிய உங்கள் கட்சியினுடைய அந்த பேச்சாளருக்காக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்படி மன்னிப்பு கேட்கல, தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுடைய விரல் இருக்கக்கூடிய மையினால தமிழ்நாட்டை விட்டு அவங்களை ஓட ஓட வரட்டாங்க. ஐயா, மு.க. ஸ்டாலின் நிறைய படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணுவாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணுவாரு. ஏன் உங்களுடைய அந்த பேச்சாளர் பேசின பேச்செல்லாம் உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க. உங்க குடும்பத்து குழந்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க கூடாது. உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் பெண்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க கூடாது. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் இது போன்ற ஆபாச வார்த்தைகளை, அதுவும் திமுக மேடையில உங்களுடைய திமுக நிர்வாகி பேசும்போது கேட்டுட்டு இருக்கணுமா? இனிமே ஓட்டு கேட்டு வரும்பொழுது அவன் அந்த திமுக பேச்சாளர் என்ன பேசினாரோ அந்த வீடியோவை போட்டு காட்டி இப்படி ஆபாசமா பேசினவனுக்கு ஓட்டு கிடையாதுன்னு விரட்டி அடிங்க. இது அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியமா? கட்டுப்பாடான கூட்டம். அடுத்தது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கு? இன்றைக்கு எங்களுடைய தென்னரசன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நிக்க வச்சிருக்கிறாரு. 1 ரூபாய் செலவு பண்ணல, சாப்பாடு கொடுக்கல, சாராய பாட்டில் கொடுக்கல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இங்க கூட்டி நிக்க வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இத்தனை பேர் இங்க வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு மனிதர், தலைவர், அவருடைய முகம், அவர் மேல வச்சிருக்க பாசம், எங்க அண்ணன், என் தம்பி, என் மகன் அப்படின்னு சொல்லி வந்து நின்று இந்த கூட்டம். ஆனா உங்களுடைய கூட்டம், திமுக இளைஞரணி ஒரு கூட்டம் நடக்குது. அந்த இளைஞரணி கூட்டத்துக்கு இளைஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து குப்பை வண்டியில் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு கூட்டு வந்து மீட்டிங் முடிச்ச உடனே 200 ரூபாய் கொடுத்து சாப்பாடு கொடுத்து, புதுசா சாப்பாடுக்கு பக்கத்துல பியர் பாட்டில் வச்சிருக்காங்க. சாப்பாட்டுக்கு பக்கத்துல பியர் பாட்டில். நீங்க வந்து கட்டுப்பாடான கூட்டமா இல்ல? கேட்கிற கட்டுப்பாடான கூட்டமானு கேட்கிற உடனே வருவாங்க. நீங்க மரத்து மேல ஏறீங்க, தாவறீங்க. அங்க உங்க தலைவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது வாழைத்தார அறுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான் அதிமுக காரன். வாழைத்தார அறுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். பிரியாணி கடையில ஓசில பிரியாணி பண்ணு அண்டாவை ஓடிக்கிட்டு இருக்கிறான் அதிமுக காரன். அக்கா கனிமொழி பேசும்போது மேல ஏறி ட்ரௌசரோட நிக்கிறான் அதிமுக காரன். நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ பெரியார் வழியையும் பின்பற்றுறது கிடையாது. இந்த மேம்பாலங்களுக்கெல்லாம் தெருக்கள் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசுடைய ஜீவோ வருது. உடனே தமிழ்நாட்டில் எல்லா பேர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கிட்டாங்க. உடனே மாறு தட்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே சாதி ஒழிப்புல தீவிரமா இறங்குறது அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். பாத்தீங்களா, ஒரே ஜீவோல எல்லா பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயர்லாம் நீக்கிட்டாங்க. இதுதான் அண்ணன் மு.க. ஸ்டாலின். நாங்க ஏன் அப்பான்னு சொல்றோம்? சமூக நீதியை, சாதிய ஒழிப்பை அவர் என்ன பண்றாரு? தமிழ்நாட்டுக்கே கத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு கத்து கொடுத்து கேட்கறது சொந்த பிள்ளைக்கே சாதி ஒழிப்புனா என்னன்னு தெரியலையே, சாதி பெயரை சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. உன் சொந்த பிள்ளைக்கே உங்களால சாதி ஒழிப்பை கத்து கொடுக்க முடியலையே, நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு சாதி ஒழிப்பை கத்து கொடுப்பீங்க? சாதிவாரி கணக்காய்வு இந்தியா முழுக்க, குறிப்பாக
அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணியை வந்து வழி நடத்துறாங்க. எந்த கூட்டணியை? இந்தியா கூட்டணியை வழி நடத்துறாங்க. அவர் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கிறாராம். இந்தியாவுக்கே முதன்மை கட்சியாக வந்து திமுக இருக்குதான். அந்த இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்காய்வு நடத்துறாங்க. அந்த சாதிவாரி கணக்காய்வு நடத்திட்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த கணக்காய்வின் மூலமாக எங்கெங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த பிரிவினர்களுக்கு இன்னும் கல்வி கிடைக்கல, இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல, இன்னும் அவர்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு திட்டம் போட்டு இன்றைக்கு மற்ற மாநிலங்கள், குறிப்பாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா உங்க கூட்டணி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சாதிவாரி கணக்காய்வு நடத்திட்டாங்க, நீங்க தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க நடத்த மாட்டீங்க, உடனடியாக எந்திரிச்சு வாங்க கோபாலபுரத்துக்கு போய் நடத்துவோம் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நான் நடத்த மாட்டேன், ஆக எங்க ஓனர் பாஜக நடத்துவாரு, ஓனர் பாஜக நடத்துவார். அப்புறம் எதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க? எதுக்கு இந்தியா கூட்டணியில் நீங்க தான் வழிகாட்டின்னு சொல்லி பீத்திட்டு இருக்கிறீங்க? ஏன் அப்படின்னா இதோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி சாதிவாரி கணக்காய்வு எடுத்துட்டோம், எந்தெந்த பிரிவினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, எந்த மாதிரியான உள் ஒதுக்கீடுகள் தேவைப்படுது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அந்த மக்கள் போராடுவாங்களா இல்லையா? அதை செஞ்சு கொடுத்தா ஐயா சாதியை வச்சு ஓட்டு வாங்க முடியாது இல்லையா? அதனால சாதிவாரி கணக்காய்வு நடத்துறது கிடையாது. கேட்டா ஓனர் பாஜக நடத்துவாங்க. அப்ப இவங்க பெரியாரை ஃபாலோ பண்றவங்களா, சமூக நீதியை ஃபாலோ பண்றவங்களா, சமத்துவத்தை ஃபாலோ பண்றவங்களா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடை ஃபாலோ பண்றவங்களா? எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. இவங்க வந்து மத்தவங்களை பார்த்து கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டு தெரிய வேண்டியது. டாஸ்மாக்ல மதுபானம் விற்கிறது ஒரு கொள்கை. கட்சிக்குள்ள, திமுக உடைய கட்சிக்குள்ள நேஷனல் லெவல்ல ட்ரக் மாஃபியா செய்யக்கூடிய ஒரு கஞ்சா வியாபாரியை வச்சிருந்தது ஐயா மு.க. ஸ்டாலின் தெரியாது.